வாயனம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூர திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய அற்புதமான பொழிவு பெரிய நீ சிறிய என்னை ஆள் என்ற அற்புதமான ஒரு சொற்றொடர். இந்த சொற்றொடரை பெருமான் நல்லாசிரியர் சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்களின் மனத்தில் உதிக்க வைத்திருக்கின்றார். அதுவும் அவருடைய கருணை என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மா அவர்களை பற்றி சொல்லணும்னா நம்மளுடைய மன்றத்திற்கு புதியவர்கள் அல்ல. நிறைய பொழிவுகள் கொடுத்துட்டு வர்றாங்க, நிறைய ஆன்மீக கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு வர்றாங்க. அதே மாதிரி அம்மா தனியாக ஒரு யூடியூப் சேனலும் திறந்து அதில் தன்னுடைய பொழிவுகள் எல்லாத்தையுமே அப்லோட் செய்துட்டு வர்றாங்க. அம்மா அவர்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அவர்களுடைய அந்த சைவ பணிக்கும் ஆன்மீக தொண்டுக்கும் நாம் அனைவரும் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுத்தே ஆக வேண்டும். அம்மா அவர்கள் பெற்ற விருதுகள் அப்படின்னு பார்த்தா பண்பாட்டு காவலர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் பைந்தமிழ் பணி செல்வர், சைவநெறி செம்மல், செந்தமிழ் தென்றல், பாரதியார் கவி செம்மல் என்ற பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர்கள். அம்மா அவர்கள் ஆசிரியையாக பணியாற்றி இப்போது ஓய்வு பெற்று முழு நேரமாக சைவத்திற்கு என்று தொண்டாற்றி வருகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் இப்போது இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாகர்த்தாவிவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதः பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. திருச்சிற்றம்பலம். ஒடியார் மேனியனே புரிநூலொரு பார்பொருந்த வடியார் மூவிலை மேல் வளர் கங்கையின் மங்கையோடும் கடியார் கொன்றையனே கடவுர்தனுள் வீரட்டத்தெம் அடிகேள் என்னமுதே எனக்கார் துணையலதே. அடிகேள் என்னமுதே எனக்கார் துணையலதேயம் அடிகேள் என்னமுதே எனக்கார் துணையலதே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற தலைப்பில் நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூரிலிருந்து வழங்கக்கூடிய 9ஆம் திருமுறையை பல்வேறு கோணங்களில் நம் போன்றோர் சிந்திப்பதற்கும் செவ்வனே ஒவ்வொரு பதிகம் தோறும் ஒவ்வொரு பாடலாக அல்லது ஒவ்வொரு செய்யுள் அடியாகவோ அல்லது பதமாகவோ ஒரு பதத்தை மட்டும் எடுத்து அதை நுட்பமாக துல்லியமாக ஆராய்ந்து உரைக்கக்கூடியதொரு சிறப்பான ஒரு செயல்பாட்டை ஆராய்ச்சி நோக்கிலேயே எல்லோரும் பேசக்கூடிய ஒரு பொழிவினை நிகழ்த்துவதற்கு இந்த அமைப்பினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய நம்முடைய சிவ திருமதி லாவண்யா அருள் அம்மா அவர்கள் எல்லோரும் பங்கெடுத்துக் கொள்ளும் விதத்தில் மிகச் சிறப்பானதொரு முயற்சியை இடையறாமல் எத்தனை பணி இருந்தாலும் அத்தனை பணிகளுக்கு இடையிலும் கூட சிறந்த அந்த சிவப்பணி ஆற்றிக்கொண்டு வருகின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. முகஸ்துதியாக கிடையாது, இது உண்மையாலுமே அவர் செய்யக்கூடிய மிகச் சிறந்ததொரு பணி. போன்றோர்கள் இல்லத்தில் சும்மா வெறுமனே வெட்டி கதை பேசிக்கொண்டும் தொலைக்காட்சியில் நேரத்தை தொலைத்து கொண்டும் இருப்பதை தவிர்த்து முழுக்க முழுக்க சிவத்தை சிந்திப்பதற்காக சைவ நெறியில் நம்முடைய மனதை கொண்டு செலுத்துவதற்காக வென்றே அமைக்கப்பட்டதொரு மிகச் சிறந்ததொரு அமைப்பு. இந்த அமைப்பு அப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த அமைப்பானது பல்வேறு நிகழ்வுகளை 12 திருமுறைகளையும் சிறப்பானதொரு முறையில் எல்லா திருமுறைகளும் அனைவரும் படித்து இன்புறத்தக்க வகையில் இந்த நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் நடத்தும் என்ற ஒரு ஆசையில் எனக்கு அது மிகுதியான விருப்பம் அதில். அதனால்தான் அந்த ஆசையை, இந்த விருப்பத்தை உங்கள் முன் வைக்கின்றேன் அம்மா. இதை ஏனென்றால் 12 திருமுறைகளை 9ஆம் திருமுறை எப்படி எல்லோரும்
முற்றோதல் செய்தும் பதிகங்களாக பாடியும் ஒவ்வொரு பதிகங்கள் தோறும் சொற்பொழிவை ஆற்றியும் நிகழ்த்தி கொண்டு வருகின்ற காரணத்தினால் இதே போல 12 திருமுறைகளையும் சிறப்பானதொரு முறையில் நடத்தி முடித்தோம் என்று சொன்னால் இதை காட்டிலும் வேற என்ன பேர் இருக்கின்றது? அவர்கள் பாடி வைத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அவற்றை நாம் படிக்க வேண்டாமா? அவற்றை நாம் கற்றறிந்து அனுபவிக்க வேண்டாமா? அந்த அந்த அனுபவத்தில் இரும்புவது எய்த வேண்டாமா? அது உணர்வு பூர்வமாக அவற்றை அடைய வேண்டும் என்ற காரணத்தினால் எல்லோரும் இதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். பல முறை இந்த ஆராய்ச்சி மையத்தின் வாயிலாக பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை பற்றி பேசுவதற்கு அடியேனுக்கு வெவ்வேறு தலைப்புகள் வெவ்வேறு வழிவகைகளாக எனக்கு சேர்ந்தவை. வெவ்வேறு வழியில் எனக்கு கிட்டியவை என்று சொல்லலாம். லாவண்யா அம்மா சொல்லியிருக்கின்றார்கள், மற்றும் என்னுடைய நண்பர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒரு முறை நானே இந்த பதிகங்கள் எடுத்து வாசிக்கின்ற பொழுது எனக்குள் தட்டுப்பட்ட ஒரு பதம், ஒரு தொடர் 113ஆம் பதிகத்தில் 133வது பாடல், 13ஆம் பதிகத்தில் முதல் பாடலாக அமைந்திருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோலைச்சரம் என்ற பதிகத்தில் கருவூரார் பாடி அந்த பாடல் வரக்கூடிய ஒரு தொடர் தான் அடியேனை சிந்திக்க வைத்தது. இதை பற்றி பேசினால் என்ன? ஏதோ இந்த அறிவுக்கு அடியேனுடைய சிற்றறிவு கெட்டிய வகையில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகின்றேன். முழுமையாக எடுத்துணர்த்த முடியாது. அந்த சைவ நெறியிலேயே தோய்ந்து அதை அனுபவித்தவர்களுக்கு இன்னும் சிறப்பா சொல்ல முடியும். எம் போன்றவர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு தெரியும். அதை வைத்துக்கொண்டு இந்த புத்தி கேட்டின மாத்திரத்தில் என்னுடைய கருத்துக்களை இவ்விடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேனம்மா, பதிவு செய்ய விழைகின்றேன். தலைப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது அடியனுக்கு கொடுக்கப்பட்ட இறைவனாக எடுத்து கொடுத்த தொடர் என்றுதான் கொள்ள வேண்டும். இந்த கருவூராரிடம் மிகுதியான ஒரு பக்தி உண்டு. எனக்கு கருவூர் சித்தரிடம் மிகுதியான பக்தி உண்டு. அந்த காரணத்தினாலோ என்னவோ கருவூராரை எனக்கு எடுத்து கொடுத்திருக்கின்றாரோ இந்த அடியை என்றும் என்னுடைய உள்ளம் எனக்கு உரைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடி, பெரிய நீ சிறிய என்னை ஆள், பெரிய நீ சிறிய என்னை ஆள். ஆம், இறைவன் பெரியவன். எண் குணத்தான் இல்லையா? எண் குணத்தான் என் திருவிசைப்பாவில் எண் குணத்தான் என்று பேசின பொழுது 8 பண்புகள் 8 குணங்கள் என்னென்ன என்று பார்த்தோம். அந்த எண் குணங்களை இவ்விடத்தில் சொன்னாலும் பொருத்தமாக இருக்கும் என்பதனாலும் அதை பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த எண் குணத்தானாகி அந்த இறைவன் பெரிய நீ சிறிய என்னை ஆள். பெரிய நீ இறைவனாகி பெரியவன் நீ, சிறியவனாகி என்னை ஆட்கொண்டால் என்ன? சிற்றறிவுடையவன் இந்த உலக மாயைகளை பற்றுக் கொண்டிருக்கின்ற என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் ஐயா என்று இறைவனிடத்தில் எம்பெருமானிடத்தில் வைக்கின்றார் கருவூரார். அந்த தொடரமைந்த பாடல் தான் இங்கே அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். முன்னம்மால் அறியா ஒருவனாம் இருவா முக்கணான் ஆற்பெருந்தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழே சரத்தானே. அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட, அதாவது அன்னமாக இருந்து விசும்பு வரையிலும் நெடுது உயர்ந்தவனாகிய சிவபெருமான் விசும்பு வரைக்கும் சென்றவர் அன்னமாக பறந்து சென்று அயனாகிய பிரம்மன் தேடினான். அதே போல அப்படி தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னையாள், அந்த பிரம்மன் எங்கனும் தேடி உன்னை அடைந்தானோ அது போன்று பெரியவனாகிய நீ எப்பொழுதுமே நாம் கடவுளிடம் வேண்டுகின்ற பொழுது நான் கடவுளை பார்க்க வேண்டும், நான் கடவுளை பார்க்க வேண்டும் என்று சிலர் உணர்த்துவார்கள். இறைவனாக மனம் வைத்து நம்மை ஆட்கொள்ளுகின்ற பொழுது அவனுடைய அருள் நமக்கு கிட்டுகின்றதா என்றுதான் ஒவ்வொரு உயிரும் சிந்திக்க வேண்டும். இறைவனுடைய பார்வை தன் மீது படுமா? இறைவனுடைய கடைக்கண் பார்வை தன் மீது படுமா? எப்பொழுது நம் மீது கடைக்கண் பார்வை செலுத்துவான் என்று ஏங்கி தவிக்கின்ற உயிர்கள் ஏராளமானவை. இந்த உலக உயிர்கள் இறைவனுடைய பார்வை தனக்கு கிட்டாதா, இறைவனுடைய அருட்பார்வை தனக்கு அமையாதா என்று எப்பொழுதுமே தேடி தேடி கேட்டு இறைவனிடம் மன்றாடி கேட்கின்ற ஒரு குரல், ஒரு வினா எது என்று சொன்னால் இறைவா என்னை ஆட்கொள்வாயா என்பதுதான். அப்படி ஆட்கொள்வாயாக என்று கருவூரார் பாடுகின்றார். பெரிய நீ சிறிய என்னை ஆள்.
விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். எப்பொழுதுமே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது மூவரும் தேவாரம் பாடிய தேவார பதிகங்களை உரைத்தவர்களாகிய அந்த தேவார மூவரும் சரி, சமயக்குறவர்கள் என்று சொல்லக்கூடிய நால்வர்களில், அதாவது திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர் பெருமான், சுந்தரர், மாணிக்க வாசகரும். இப்ப சமயக்குறவர்கள் நால்வரும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட காரணத்தினால்தான் ஒவ்வொரு தலங்கள் தோறும் செல்லுகின்ற பொழுதெல்லாம் அந்த தலங்களை இறைவனை அனுபவித்து உணர்ந்ததினால் அழகான பதிகங்களாக இறைவனே அவர்களுக்குள் இருந்து ஆட்டுவித்ததினால், ஆட்கொண்டதினால் அழகான பதிகங்களாக நமக்கு தந்தருளி சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அதே போலத்தான் கருவூராரும் என்னை ஆள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். தன்னை ஆட்கொண்டார். கருவூராரை இறைவன் ஆட்கொண்ட விதம் அத்தன்மையது. அதனால் பெரியவனாகி நீ சிறியவனாகி என்னை ஆள் விரும்பி ஆழ்வதற்காக, ஆட்கொள்வதற்காக விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை நான் எப்படி மறப்பேன்? என்னால் மறக்க முடியுமா என்ன என்று கேட்கின்றார். ஆக பேருருவம் கொண்ட நீ மிகச் சிறியனான அந்த எளியனை ஆட்கொள்ள விரும்பி என் உள்ளத்துள்ளே புகுந்து நின்ற அந்த எளிய செயலை நான் எப்பொழுதுமே மறக்க மாட்டேன் என கருவூராரை ஆட்கொண்ட விதம் அத்தன்மையது. ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய தஞ்சை ராஜராஜேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த மிக பெரும் சிவபெருமானுடைய அந்த அதாவது திருமுழுக்கு நடைபெறுவதற்கு முன்னால் அந்த பிரதிஷ்டை செய்வதற்கு முழுக்க முழுக்க கருவூராருடைய செயலும் இருந்தது என்று சொல்லலாம். முழுக்க முழுக்க கருவூராரும் அவ்விடத்தில் இருந்து அந்த அஷ்டபந்தன அந்த மருந்து சேர்வதற்காக முழுமையான பொறுப்பை, முழுமையான கடமையை அவ்விடத்தில் ஆற்றியது எவர் என்று சொன்னால் கருவூரர். அதுவும் போகர் சொல்லி வருகின்றார், வந்து தன்னுடைய செயலை செவ்வனை முடிக்கின்றார். எப்படி நடராஜருடைய சிலையை அங்க இருக்கக்கூடிய தில்லையில் இருக்கக்கூடிய சிலையை வடித்து கொடுத்த விதம் எப்படியோ அதுபோல இங்கும் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திலும் அவருடைய பங்கு முழுக்க முழுக்க. ஏன்னா இறைவன் ஆட்கொள்ளாவிட்டால் இது போன்ற அரியதொரு செயல்களை ஒருவர் செய்ய இயலாது. அப்படி கருவூராரை ஆட்கொண்ட காரணத்தினால்தான் இங்கு பெரிய நீ சிறிய என்னை ஆள் என்று கூறிய அந்த அடியைத்தான் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பெரிய என்று பார்க்கின்ற பொழுது இன்னொரு பாடல் பாடுகின்றார். 152வது பாடல் அவர் பாடுகின்ற ஒரு கருத்து, அதாவது திருச்சாட்டியக்குடி தலத்தை பற்றி பாடுகின்ற பொழுது கருவூரார் பெரியவா கருணை இளநிலா எரிக்கும் பிறை தவள் சடைமொழுப்பு அவிழ்ந்து சரியுமா சுழியம் குழை மிளிர்ந்து இருவால் தாழ்ந்தவா காதுகள் கண்டம் கரியவா தாமம் செய்ய வாய் முறுவல் காட்டுமா சாட்டிய குடியார் இரு கை கூம்பின கண்டு அலர்ந்தவா முகம் இருக்கையில் இருந்த ஈசனுக்கே. இங்கு பெரியவா என்று சொல்லுகின்ற பொழுது இறைவன் பெரியோன் என்று வரக்கூடிய தொடர். இங்கு இறைவன் பெரியோன் என்று பார்க்கின்ற பொழுது அந்த பெரிய என்று சொன்னால் என் குணத்தான் என்று பார்த்தோம். 8 குணங்களை உடையவன். என்னென்ன குணங்கள் அதை சிந்திக்க வேண்டும். தன்வயத்தினாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினராக இருக்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே இறைவன் அப்படி இருக்கின்றான். தன்வயத்தனாக இருக்கின்றான், தூய உடம்பினனாக இருக்கின்றான், இயற்கை உணர்வினனாக இருக்கின்றான், முற்று உணர்வு உடையவன், அளவில் ஆற்றல் உடையவன், வரம்பில் இன்பம் உடையான், பேரருள் உடையான், பாசங்களில் நீங்கினோம். நாம் எல்லாம் பாசங்களில் இருந்து நீங்க முடியாது. இந்த உலக பற்றுக்களில் இருந்து நீங்க முடியாமல் என்ன மாயையிலேயே பற்று கொண்டிருக்கின்றவர்களா இருக்கின்றோம். மாயையில் அகப்பட்ட காரணத்தினால்தான் இன்னும் இந்த இல்லறத்தில் இருந்து கொண்டு பல்விதமான துயரங்களை அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு, அந்த பாசங்களினின்று மீண்டு வருவதற்கு, அதிலிருந்து நீங்கி வருவதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உயிரும் இந்த இறைவனிடத்தில் மன்றாடி கேட்பது அதுதான். இப்படி எண் குணத்தானாக இருக்கக்கூடிய இறைவன் தான் பெரியோனாக இருக்க இயலும் என்று பார்க்கின்ற பொழுது அந்த பெரிய நீ சிறிய என்னை ஆள். இப்ப சிறிய நான் 2 சான்றுகளை மட்டும் உங்களிடத்தில் கூறுகின்றேன். எப்படின்னா, நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் இருக்கின்றார்கள். இந்த 63 நாயன்மார்களிலும் யார் சிறியராக இருந்தவர், அதாவது பெரிய நீ சிறிய என்னை ஆள் என்று சொல்லுகின்ற பொழுது அப்படி ஆட்கொண்டவர்களில் சிறியவர்களாக என்று அறியாமையில் இருந்த 2 பேரை
ஆட்கொண்ட விதம் எத்தன்மையது. அது எல்லோராலும் எல்லோருக்கும் தெரிந்த நாயன்மார்கள். ஒருவர் சிறு தொண்டர், மற்றொருவர் கண்ணப்ப நாயனார், திண்ணன் என்ற கண்ணப்ப நாயனார். 2 பேரை எப்படி ஆட்கொண்டார்கள்? அதற்கு முன்னால் ஒரு சில வரலாற்று செய்திகளை, புராண கருத்துக்களையும் இடத்தில் நினைவுபடுத்தினால்தான் சாலத்தகும் என்பது எனது உள்ள கிடக்கை என்பதனால் இங்கு உணர்த்துகின்றேன். அதாவது 2 பேர், ஒருவர் சிறு தொண்ட நாயனார், மற்றொருவர் கண்ணப்ப நாயனார். இந்த கண்ணப்பர் சிறு தொண்டர் 2 பேருமே முற்பிறவிகளில் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் பக்குவ நிலை அடைந்தார்களா? இதற்கான சான்றுகள் எல்லாமே அகச்சான்றுகளாக வெவ்வேறு நூல்களில் காணப்படுகின்றன. அவற்றை கொண்டு இவற்றை எடுத்துரைக்கின்றேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. பல்வேறு சான்றுகள் மூலமாகவும் சித்தாந்த சிரோன்மணிகள் கூறிய கூற்றுக்களை கொண்டும் இந்த கருத்துக்களை முன்வைக்கின்றேன். கண்ணப்ப நாயனார் எப்படி கண்ணப்ப நாயனார் ஆட்கொண்ட விதம் எத்தன்மையது? கண்ணப்பர் இதற்கு முந்தின பிறவியில் என்னவாக இருந்தார் என்று பார்க்கின்ற பொழுது, கண்ணப்பர் வேறு யாரும் கிடையாது. யார் அப்படின்னு சொன்னா, முந்தின பிறவியில கண்ணப்பன் வேடுவன் இல்லையா, அதனால் முந்தின பிறவியாக இருந்தது அர்ஜுனன். அர்ஜுனன் தான் கண்ணப்பனாக பிறவி எடுத்து வருகின்றார் என்று பார்க்கின்றோம். எப்படி அப்படின்னு சொன்னா அந்த செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். அர்ஜுனன் கண்ணப்பனாக ஆன விதம் எப்படி? அர்ஜுனன் தன்னுடைய, அதாவது தான் ஆட்சி கொண்ட பஞ்ச பாண்டவர்கள் ஒருவனாகிய அர்ஜுனன், அவன் கௌரவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாசுபதாஸ்திரம் பெற வேண்டும், இறைவனுடைய அருள் வேண்டும். பாசுபதாஸ்திரம் மட்டும் கிடையாது, அந்த தெய்வீக அஸ்திரங்கள் அனைத்தையும் பெற வேண்டும். தெய்வீக சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தெய்வீக அஸ்திரங்களை எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காகவே தவம் மேற்கொள்ள செல்லுகின்றான். அப்படி தவம் புரிய செல்லுகின்ற காலத்தில் சிவபெருமானை நினைத்து தவம் மேற்கொள்ளுகின்றான். அது சிவபெருமான் அவன் வேடுவனாக அவனை பரிபக்குவம் அடைந்திருக்கின்றான அர்ஜுனன் என்று சோதித்து பார்க்கின்றார் சிவபெருமான். அப்பொழுது 2 பேருமே ஒரு பன்றியை குறிவைக்கின்றார்கள். ஒரு காட்டு பன்றியை வேட்டையாடுகின்றார்கள். முதலில் அர்ஜுனனுடைய அம்பும் சரி, இறைவனுடைய ஈசனுடைய அம்பும் ஒரே நேரத்தில் செலுத்தப்படுகின்றன. இப்ப 2 பேருடைய அம்புகளை பார்த்தோம். நான் தான் போட்டேன்னு சொல்லிட்டு, நான் தான் முதல் அம்பிட்டேன் என்று சொல்லி அர்ஜுனன் கேட்கின்றான், விவாதம் செய்கின்றான். அதே போல ஈசன் தான் அம்பிட்டேன் என்று சொல்லி ஈசனும் கூறுகின்றார். இந்த 2 பேரும் அப்படி என்றால் இரண்டும் சண்டையெல்லாம் சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை எழுகின்றது. மல்யுத்தம் போல செய்கின்றார்கள். 2 பேருக்கும் துவந்த யுத்தம் மாதிரி. 2 பேரும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில், தங்களுடைய வலிமையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் 2 பேரும் மன்றாடி போரிடுகின்றார்கள். ஒருவருக்கொருவர் மல்லு கட்டி கொண்டு போரிடுகின்ற பொழுது அந்த ஒவ்வொரு முறையும் இறைவனுடைய தழுவல், இறைவனோடு சேர்கின்ற பொழுது இறைவனுடைய மேனி அவருடைய அந்த ஸ்பரிசம் தன் மீது படுகின்ற பொழுது, அந்த தொடு உணர்வு வருகின்ற பொழுதெல்லாம் இவனுக்குள், அர்ஜுனனுக்குள் ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டதாக, ஏதோ ஒரு தெய்வீக உணர்வு ஏற்படுகின்றது. உடனடியாக அவன் வலி இழந்தது போன்று தெரிகின்றது அர்ஜுனனுக்கு. அப்புறம்தான் புரிகிறது, அந்த அர்ஜுனனுக்கு புரிகின்றது, ஓ இது வேறு யாரும் கிடையாது, இறைவன் தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதில் தோன்றினாலும் கூட, நான் மிகப்பெரிய நாட்டுக்கு அரசன், நீ சாதாரண ஒரு வேடுவன், நீ உன்னோடு போய் நான் இது போன்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பது போல தன்னுடைய வார்த்தைகளை அதிகமான வார்த்தைகளை விடுகின்றான் இங்கே அர்ஜுன். இப்படி நான் ஒரு நாட்டுக்கே அரசன், ஒரு வேடுவனாகிய நீ இவ்வாறு கூறுகின்றாய் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் நாட்டுக்கு அரசன் என்று அந்த அகந்தையில் கூறிய காரணத்தினால்தான் அர்ஜுனன் அடுத்த பிறவியில் கண்ணப்பனாக திண்ணன் என்ற பெயரில் அதுவும் வேடுவர் குலத்தில் பிறந்தான் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி வேடுவ குலத்தில் பிறந்தவனாகிய அந்த திண்ணன், திண்ணனுடைய தந்தை தந்தை நாகன், நாகனுக்கும் தத்தைக்கும் திண்ணன் பிறக்கின்றான். அந்த திண்ணன் வளர்ந்து சிறந்த முறையில் வளர்கின்றான். தன்னுடைய தந்தை தான் வேடுவர் குல தலைவன். ஒவ்வொரு நாளும் வேட்டையாட செல்லுகின்ற பொழுது பல்வேறு விதமான விலங்குகள் எல்லாம் வேட்டையாடி வருகின்றான். அப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது வயதாகி விடுகின்றது, தன்னால் இயலவில்லை. இப்போ எல்லோருமே வருகின்றார்கள். பல விலங்குகள் தங்களுக்கு பல்வேறு விதமான இன்னல்களை ஏற்படுத்துகின்றனவே என்று சொல்லி முறையிடுகின்றார்கள்.
நாகனிடம். அதனால் நாகன் என்னால் இயலாது, திண்ணனுக்கு இளம் பருவத்தை அடைந்து விட்டான் திண்ணன், அவனை அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி அவனோடு உடனாக காடன் என்பவனையும் மற்றும் நாணன் என்று சொல்லக்கூடிய அந்த வேடுவன், நாணன் காடன் 2 பேரும் திண்ணனுக்கு துணையாக செல்லுகின்றார்கள். அப்படி சென்றுதான் என்ன 2 பேரும் திண்ணனோடு செல்லுகின்றார்கள். அந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் வேட்டையாடுகின்ற பொழுது ஒரு காட்டுப்பன்றி அகப்பட்டு கொண்டதுங்க. அந்த காட்டுப்பன்றியை ரொம்ப நெடுந்தொலைவு, மிக நீண்ட நெடுந்தொலைவுக்கு அந்த நாணனும் காடனும் விரட்டி கொண்டே வருகின்றார்கள். அதை வீழ்த்த முடியவில்லை. கடைசியில் திண்ணனிடம் எடுத்துரைக்கின்றார்கள், திண்ணா இந்த காட்டுப்பன்றியை வீழ்த்த முடியவில்லை என்று சொன்ன உடனே எந்த ஒரு வில்லையும் அம்பையும் எடுத்து அம்பும் எடுத்து பிரயோகிக்காமல் தன்னிடம் இருக்கக்கூடிய வேலை கொண்டு சரியாக குறிபார்த்து எய்தவுடன் அந்த பன்றியானது 2 பிளவாக வீழ்ந்து விடுகின்றது. அப்போ அந்த திண்ணனுடைய அந்த வலிமையை பார்த்த காடனும் நாணனும், இது நாள் வரைக்கும் பார்த்திருக்கின்றோம் வேடுவர் குலத்தில், இதை போன்று மிகச்சிறந்த வீரச்செயலை எந்த ஒரு வேடுவனும் செய்ததில்லை என்று ஆச்சரியப்பட்டு போகின்றார்கள். அதற்கு பின்னர் தான் அந்த பன்றியை எடுத்துக்கொண்டு அதற்குரிய இறைச்சியெல்லாம் எடுத்து சாப்பிடலாமே நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் வழியாக செல்லுகின்றார்கள். தாங்கள் வேட்டையாடி வந்த விலங்கினங்களை கொண்டு செல்வதற்காக போகின்ற நேரத்தில் அங்கு மிக தாகமாக இருக்கின்றது, நீர் அருந்தி விட்டு செல்லலாம் என்றும், அங்க இருக்கக்கூடிய ஒரு மலை இருக்கின்றது, இது என்ன மலை என்று வினவுகின்றான் திண்ணன். அப்பொழுது நானும் உன் தந்தையுடன் வந்திருக்கின்றேன், அப்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒரு பூஜிக்கின்ற ஒரு அர்ச்சகர் எப்பொழுதுமே இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு சிவன் அடியவர், அந்த சிவன் அடியார் தான் இங்கு எக்காலத்தும் பூஜை செய்யக்கூடியவர், இறைவனை வணங்கிவிட்டு செல்லக்கூடியவர் என்று சொல்ல, அப்போ நாம் சென்று பார்க்கலாமே என்று அந்த படிக்கட்டுகள் ஏறி செல்லுகின்ற அந்த மலையின் மீது ஏறி செல்லுகின்றார்கள். அந்த மலைக்கு செல்லுகின்ற பொழுது சிறிது சிறிதாக நடக்க நடக்க திண்ணனுடைய உடம்பில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. அதுதான் சிறிது சிறிதாக இறைவனானவன் அவனை ஆட்கொள்வதற்கு, திண்ணனை ஆட்கொள்வதற்கான ஒரு தருணம் வந்துவிட்டது என்பதற்கு பொருத்தமான ஒன்று. அப்பொழுது கூறுகின்றான் திண்ணன், ஆவது என், இதனை கண்ட இங்கு அணையதொரும் என்மேல் பாரம் போவது ஒன்று உள்ளது போலும், ஆசையும் பொங்கி மேன்மேல் மேவிய நெஞ்சும் வேறோர் விருப்புற விரையா நிற்கும், தேவர் அங்கு இருப்பது எங்கே போக என்றார். எனக்கு ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுகின்றது, பக்கத்துல போனோடனே இன்னும் சீக்கிரம் போகணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது, ஆசை மேலிடுகின்றது. இறைவன் அங்க இருக்கக்கூடிய குடுமையான் என்று சொல்லக்கூடிய இறைவன், அந்த இறைவனை சந்திக்க வேண்டும், இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணமே தான் என்னுடைய உள்ளத்தில் பொங்கி எழுகின்றது. விரைவில் இறைவனை சந்திக்கலாம், இறைவனை தரிசிக்கலாம் என்ற எண்ணத்தோடு தான் அவனுடைய உள்ளமானது அவனை இட்டு செல்லுகின்றது. அந்த உள்ளமானது அவனுடைய நடையையும் வேகப்படுத்துகின்றது. அதே நேரத்தில் எப்பொழுது சென்று பார்க்கலாம் என்ற ஒரு வேகத்தையும் ஏற்படுத்துகின்றது. அந்த மனசும் சரி அந்த உடம்பும் சரி, 2 ஒன்று போல, மனம் மொழிமை 3மே ஒரு சேர இறைவனை சிந்தித்தால் மட்டுமே இது நடக்கும். அந்த மாதிரிதான் இங்கு அவனுடைய மனமானது மேவும் நெஞ்சும் வேறொரு விருப்பத்தை எடுக்க இயலாத வண்ணம் விரைந்து இறைவனை காண செல்ல வேண்டும் என்று அந்த வேட்கையோடையே செல்லுகின்றான் திண்ணன். அப்படி சென்ற உடனே இறைவனை பார்க்கின்றார், பார்த்தபடியே தன்னுடைய கைகளால் அரவணைத்து கொண்டு மகிழ்கின்றான். எந்த ஒரு கல்வி அறிவு பெறாத அந்த திண்ணன், வேடோ தொழில் மட்டுமே தெரிந்த அந்த திண்ணன் இறைவனை தன்னுடைய 2 கைகளாலும் அணைத்து கொண்டு கண்களில் நீர் ஆறாக பெருகி ஓட, எப்படி தனியாக உன்னை விட்டு சென்றிருக்கின்றார்கள், நான் உன்னை இனிமேல் தனியாக விட மாட்டேன் என்று சொல்லி, எக்காலத்து முன் அருகிலே இருப்பேன் என்று சொல்லி இறைவனுக்கான அத்தனை செயல்களையும் செய்ய முற்படுகின்றான் திண்ணன். பொன்முகல் ஆற்றிலிருந்து நீரை கொண்டு வந்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய, அந்த மாலை நேரம் வந்த உடனே வேட்டையாடி கொண்டு வந்த விலங்கினத்தை சரியான முறையில் வெந்திருக்கின்றதா என்று தீயில் சுட்டு வெந்திருக்கின்றதா என்று சுவைத்து பார்த்து, எப்படி சபரி அந்த இறைவனுக்கு ராமபிரானுக்கு கொடுக்கக்கூடிய கனிகளை எல்லாம் சுவைத்து பார்த்து பார்த்து எடுத்து வைத்தாளோ, மிக இனிய சுவையுடைய கனிகளை எடுத்து வைத்தாளோ, அது போல இங்கு அந்த திண்ணனும் சுவையானதா இருக்கின்றதா இறைச்சி என்று சொல்லி, மிக மென்மையானதா இருக்கின்றதா என்று சொல்லி தன்னுடைய பற்களுக்குள் வைத்து அதுக்கின நல்லா சுவைத்து மென்று பார்த்து விட்டு அதற்கு எடுத்து வைக்கின்றார். அப்படி மொத்தமா எடுத்து வைத்தது மட்டுமல்ல, ஒரு கல்லைன்னு சொன்னா இலை, தொன்னைன்னு சொல்லுவோம், இலை கிண்ணம் மாதிரி இருக்கும். அந்த இலையால் ஆன ஒரு கிண்ணம், அந்த கல்லையில் அத்தனை என்ன செய்கின்றான், அந்த இறைச்சியை எடுத்து வைக்கணும், நன்றாக வெந்திருக்கின்றதா என்று சுவைத்து பார்த்து அந்த
இறைச்சி எடுத்து வைக்கின்றான். அது மட்டுமல்லாமல் ஆங்காங்கு இருக்கின்ற மலர்களை எல்லாம் தன்னுடைய தலையில் சூடிக்கொண்டு, ஏன்னா வைப்பதற்கு இடமில்லை, கைகளில் இறைச்சி இருக்கின்றது. அதற்கு முன்னால் அந்த வேக வைத்த இறைச்சி அந்த இலையில் வைத்துவிட்டு பொன்முகலி ஆற்றிலிருந்து நீரை கொண்டு தன்னுடைய வாயில் ஊற்றிக் கொள்கின்றான். ஏனென்றால் எந்த ஒரு கலமும் கிடையாது, எந்த ஒரு கலமும் இல்லாமல், பாத்திரம் இல்லாமல் தன்னுடைய வாயில் நீரை ஊற்றிக்கொண்டும் தன்னுடைய தலையில் பூக்களை சூடிக்கொண்டும் கையில் இறைச்சி எடுத்துக்கொண்டு மிக வேகமாக ஓடி வந்து இறைவனுக்குரிய அந்த பொருள்களை எல்லாம் படைக்க வேண்டி, இறைவனுக்கு தேவையான பொருட்களை படைப்பதற்காக மிக வேகமாக வருகின்றான். வந்து பார்த்தால் முதல் அந்த காலை நேரத்தில் சிவகோசரியார் செய்துவிட்டு பூஜை செய்துவிட்டு சென்ற அந்த பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன. தன்னுடைய செருப்பு காலாலேயே அவற்றையெல்லாம் தள்ளுகின்றான். அவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு, அது தான் அறியாதவன் தான் இருந்தாலும் கூட இறைவன் அறியாமையினால் செய்தவற்றை, எந்த ஒரு உயிரும் அறியாமையினால் செய்தவற்றை இறைவன் ஏற்றுக்கொள்ளுவான், ஆட்கொள்வான் என்பதற்கான சரியானதொரு சான்று இந்த திண்ணன் செய்த செயல். தன்னுடைய செருப்பு காலினால் அகற்றிவிட்டு அந்த தன்னுடைய வாயில் கொண்டு வந்த நீரினால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து தன்னுடைய தான் தன்னுடைய ஜடையில் வைத்திருக்கின்ற மலர்கள் எல்லாம் இறைவனுடைய பள்ளித்தாமமாக அவற்றை சூடியும் மற்றும் கையில் இருக்கக்கூடிய இறைச்சி இறைவனுக்கு படைத்தும் மகிழ்ச்சியாக அதை உண்ணும்படியாக இறைவனிடம் அப்படி அன்றைக்கு இரவு முழுவதும் இறைவனோடு இருக்கின்றார். இப்படி 6 நாட்கள் நடைபெறுகின்றன. இந்த மறுநாள் காலையில் வந்தவுடனே சிவகோசரியார், யாரோ ஒருத்தர் அபச்சாரம் செய்து விட்டார்களே, இது போன்று தீய செயல்களை செய்தவர் யார், இது போன்று இழி செயலை செய்தவர் யார் என்றெல்லாம் சொல்லி இறைவனிடம் நீ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துவிட்டு 5 நாள் முடிகின்றன. 6வது நாளில் இறைவன் வந்து, நாளை இதே மாலை நேரத்தில் இவ்விடத்தில் மறைந்திருந்து பாரும், நான் உங்களுக்கு யார் என்று காட்டுகின்றேன் என்று இறைவன் சொல்ல, அதே போல அந்த 6வது நாள் இறைவனுக்கு தேவையானவற்றெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த மலை நோக்கி வருகின்றான். காளத்தி மலை. அந்த காளத்தி மலையின் மீது திண்ணன் ஏறி வருகின்ற பொழுது அந்த சத்தம் கேட்டு அமைதியாக ஒரு இடத்தில் மறைந்து கொள்ளுகின்றார் சிவகோசரியார். அந்த சிவனடியவராகிய சிவகோசரியார் மறைந்து கொண்டு நடக்கின்றது என்ன என்று பார்க்கலாம் என்று இருக்கின்ற பொழுது, தொலைவிலிருந்து பார்க்கின்ற பொழுதே இறைவனுடைய வலக்கண்ணிலிருந்து முதல்ல ரத்தம் ஒழுகின்றது. அவனை ஆட்கொள்வதற்காக இறைவன் செய்த செயல் பாருங்கள். சிவபெருமானுடைய வலக்கண்ணிலிருந்து ரத்தம் ஒழுகின்றது. தொலைவிலிருந்து பார்த்த கண்ணப்பன், யாரோ ஒருவர் இறைவனுக்கு இடையூறு செய்து விட்டார்கள் என்று சொல்லி மிக வேகமாக வந்து, இவ்வாறு இந்த செயலை செய்தது யார் என்று சொல்லி, வருந்தாதே, நான் இருக்கின்றேன், என்னுடைய கண்ணை எடுத்து அப்புகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய கூறிய அம்பினால் தன்னுடைய வலக்கண்ணை எடுத்து இறைவனுடைய கண்ணில் அப்புகின்றார். இன்னும் ஒரு சில நொடிகள் கூட ஆகியிருக்காது, உடனடியாக இடக்கண்ணிலிருந்து ரத்தம் ஒழுகின்றது. அப்பொழுதும் கூறுகின்றான் திண்ணன் கூறுகின்றான், கண்ணப்பனாகிய திண்ணனார் கூறுகின்றார், மீண்டும் அருந்த வேண்டாம், என்னுடைய இடது கண் இருக்கின்றது, நான் அந்த இடது கண்ணை எடுத்து உமக்கு அப்புகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய காலை எடுத்து இறைவனுடைய இடக்கண் பக்கத்தில் வைத்துக் கொண்டு, செருப்பு காலை எடுத்து இறைவனுடைய அந்த இடக்கண் இருக்கின்ற பக்கத்தில் வைத்து தன்னுடைய இடக்கண்ணை பேர்க்க முற்பட்ட அந்த நேரத்தில், கண்ணப்ப நிற்க என்று சொல்லி 3 முறை அசரீரியாக கேட்கின்றது. நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப என்று சொன்னது போன்று. அது போன்று சொன்ன மாத்திரத்திலேயே தன்னுடைய செயலிலிருந்து விடுபடுகின்றான் திண்ணன். உடனடியாக இறைவன் அந்த கண்ணிலிருந்து நீர் ஒழுகுவது நிற்கின்றது. இறைவன் தன்னுடைய இடப வாகனத்தின் மீது அமர்ந்து கொண்டு ஆட்கொள்ளுகின்றார். ஏன் என்று சொன்னால், முந்தின பிறவியில் யார் இந்த அர்ஜுனனாக இருந்தவன், நான் நாட்டு அரசன், ஒரு நாட்டுக்கு அரசன், வேடுவனாகிய நீயா என்று சொன்ன அந்த அர்ஜுனனுக்கு பாடம் கற்பிப்பதற்காகவே, அவனுடைய மனம் பரிபக்குவம் அடைந்தது என்பதை உணர்த்துவதற்காகவே, பரிபக்குவம் அடைய வேண்டும் என்பதற்காகவே அர்ஜுனன் தான் திண்ணனாக பிறக்கின்றான். அங்கும் காட்டுப்பன்றிக்காக தான் ஈசனும் அர்ஜுனனும் சண்டையிட்டார்கள். இங்கும் காட்டுப்பன்றிதான் இவர்களை வந்து இந்த திண்ணனை மலையின் மீது, கொடுமையான் மலைக்கு அழைத்து சென்றது. இப்படி இதெல்லாம் சித்தர்கள் வாயிலாக அறிந்த செய்திகள். அவர்கள் கூறிய கூற்றிலிருந்து தீர்த்த சில புராணங்களிலிருந்து எடுத்து உணர்த்திய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு செய்தி. அதனால் அங்க இருக்கக்கூடிய அர்ஜுனன் தான் பரிபக்குவம் அடைந்த ஒரு நிலையில் அறியாமை உடையவனாக இருந்தாலும் இந்த பிறவியில், திண்ணனாக பிறந்த அந்த பிறவியில் கண்ணப்பனாக இறைவன் ஆட்கொண்டு, எக்காலத்தும் என் வலப்புறம் இருந்து என் அருகில் இருந்து நீ சேவை செய்ய வேண்டும் என்று இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர். அப்ப பெரியோனாகிய இறைவன் சிறியவனாகிய என்னை ஆட்கொண்டார் என்று சொல்லும் விதத்தில், கண்ணப்பனாக இருந்து என்னை கண்ணப்பனாக, திண்ணனாக பிறந்த என்னை கண்ணப்பனாக, அர்ஜுனனாக முற்பிறவியில் பிறந்த என்னை கண்ணப்ப நாயனாராக என்னை ஆக்கி, என்னை எல்லோராலும் இந்த உலக உயிர்கள் அனைத்தும் அறிந்து கொள்ளும் விதத்தில்
கண்ணப்பனுடைய செயல்பாடு எத்தகைய உயர்ந்த செயல் என்பதை அறிந்து கொள்ளும் விதத்தில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் கண்ணப்ப நாயனார். அடுத்ததாக அதைத்தான் இங்கு சொல்லுகின்ற பொழுது, அந்த அப்புகின்ற பொழுதும் அந்த தன்னுடைய கண்ணை எடுத்து அப்புகின்ற பொழுதும் சரி, கண்ணுதல் கண்ணில் தங்கண் இடந்து அப்பில் காணும் நேர்பாடு எண்ணுவார் தம்பிரான் தன் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி உள்நிறை விருப்பினோடும் ஒருதனி பகழி கொண்டு தென்னனார் கண்ணில் ஊன்ற தரித்திலர் தேவதேவர். தரித்திலர் என்றால் சிறிதும் கூட தடுமாற்ற அவர் வருந்த இறைவனானவன், அந்த தேவதேவனாகி இறைவனானவன் இது இவ்வாறு செய்கின்றானே என்று சொல்லி தடுக்கவில்லை. கண்ணில் ஊன்றினாலும் கூட தடுக்காமல் அந்த செயல் என்ன செய்கின்றான் என்று பார்க்கலாம் என்று இருந்தார் இறைவன் என்பதை அழகாக பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் எடுத்துணர்த்தக்கூடிய இந்த பாடல் இங்கு சிந்திக்கத்தக்கது. இதே போல மற்றொரு பெருமானார் யார்? இறைவனால் பெரிய நீ சிறிய என்னை ஆண்டது என்று பார்க்கின்ற பொழுது அந்த பெரியவர் யார் என்று, பெரியவனாகி இறைவன் சிறியவனாகி சிறு தொண்டரை ஆண்ட விதம். சிறு தொண்டரும் அதற்கு முந்தின பிறவியில் என்னவாக இருந்தார்? சிறு தொண்டர் வேறு யாரும் இல்லை, கர்ணன் தான் சிறு தொண்டராக அவதரித்தது. எப்படி கர்ணன் இங்கு வர முடியும்? எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு வினாதான். கர்ணனுடைய பூர்வ ஜென்ம கதையை சொன்னால்தான் புரியும் எல்லோருக்குமே. பூர்வ ஜென்மத்தில் கர்ணன் சகஸ்ர கவசன் என்ற பெயருடையவனாக பிறக்கினான். ஒரு அசுரன், சகஸ்ர கவசன் என்ற ஒரு அசுரன். சகஸ்ர கவசன், ஒரு கவசம் அல்ல, சகஸ்ரம், 1000 கவசங்களை உடையவன் சகஸ்ர கவசன். அந்த அசுரனாக இருந்தவன் பூர்வ ஜென்மத்தில். அவன் எப்போதுமே எந்த ஒரு நிர்தாட்சண்யம் இல்லாமல் தேவர்களுக்கு, தேவலோகத்தில் அத்தனை தேவர்களுக்கும் பலவிதமான கொடுமைகளை, இன்னல்களை இழைத்து வந்தான். பல்வேறு விதமான இன்னல்களை இழைத்து வந்த காரணத்தினால் எல்லோரும் பிரம்மதேவரிடம் அவன் பெற்ற வரத்தின்படிதான் இந்த மாதிரி செயல்களை செய்து கொண்டு வருகின்றான். ஏன்னா அந்த பிரம்மதேவரிடம் அவன் பெற்ற வரத்தினால்தான் 1000 கவசங்களாலான சரீரத்தை அவன் பெற்றது. அந்த பிரம்மதேவரிடம் பெற்றதினால்தான் இது போன்ற தன்னை யாரும் அழிக்க முடியாது என்ற அகந்தையினால் பல்வேறு விதமான கொடுமைகளை தேவர்களுக்கு இழைத்து கொண்டிருந்தான். அதனால் யாரும் இந்த கவசங்களை அழிக்க முடியாது, அழிக்காமல் அவனை கொல்ல இயலாது. அதனால் என்ன செய்வது என்று அறியாது திகைத்திருந்த வேளையில் தான் இறைவனிடம் சென்று கேட்கின்றார்கள், விஷ்ணுவிடம் கேட்கின்றார்கள். விஷ்ணு நர நாராயணர்களாக அவதரிக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். எதனால் அழிக்க முடியாத 1000 கவசங்கள் கொண்ட அந்த சகஸ்ர கவசனை அப்படின்னா, அவன் பெற்ற வரம் எப்படிப்பட்டதுன்னா, அதாவது ஒரு வீரனானவன், அவன் எந்த ஒரு வீரனானவன் அந்த சகஸ்ர கவசனை தாக்குகின்றானோ, அப்படி தாக்க வரக்கூடிய வீரன் 12 ஆண்டுகள் தவம் இருக்க வேண்டும். அப்படி தவம் இருந்து விட்டு அதற்கு பின்னர் இன்னொரு 12 வருடங்கள் அவனிடம் தொடர்ந்து போரிட வேண்டும். அப்போ 12 ஆண்டுகள் தவம் இருத்தல், மற்றொரு 12 ஆண்டுகள் போர் புரிந்து அதற்கு பின்னர் தான் அந்த 1000 கவசங்கள் ஒரு கவசத்தை அழிக்க முடியும், அறுக்க முடியும். அந்த ஒற்றை கவசத்தை அறுப்பதற்கே 24 ஆண்டுகள் ஆகும். அப்படி இருக்க ஒவ்வொரு முறையும் ஒரு வீரனானவன் இப்படி மிகச்சிறந்த முறையில் தவமும் போரும் யாகமும் செய்துதான் என்ன செய்ய வேண்டும், இந்த 1000 கவசங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அறுத்தெறிந்தால் மட்டும்தான் இந்த சகஸ்ர கவசன் மடிவானை ஒழிய அவனை அழிப்பதற்கு இயலாது யாராலும். இதனை யாரால் சாதிக்க முடியும் என்று அறிந்துதான் இறைவனிடம் கேட்கின்றார்கள். அப்பொழுது தேவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மகாவிஷ்ணு அந்த அமரர்களுக்காக வேண்டி, தேவர்களுக்காக வேண்டி அந்த அசுர உபாதையாகிய அந்த சகஸ்ர கவசனை ஒழிப்பதற்காக வேண்டி தான் நர நாராயணராக அவதரிக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்படி நர நாராயணராக அவதரித்த அந்த விஷ்ணு, மகாவிஷ்ணு நரன் என்று நர நாராயணர் என்று சொன்ன அர்ஜுனனும் கிருஷ்ணனுமாக வருகின்றார்கள். இது அர்ஜுனனும் கிருஷ்ணனுமாக வந்தது பின்னாளில், அதாவது மகாபாரதத்தின் பொழுது வந்தது. ஆனா அதற்கு முன்னால் அந்த சகஸ்ர கவசனை நரனும் நாராயணனுமாக இருக்கின்ற பொழுது நரனாக இருந்து 12 ஆண்டுகள் தவம் மேற்கொள்கின்றார் விஷ்ணு. அடுத்து நாராயணனாக இருந்து 12 ஆண்டுகள் தொடர்ந்து போரிடுகின்றார். அந்த நர நாராயணர்களாகிய அந்த நர நாராயணனாக பிறந்த அவதரித்த விஷ்ணு 12 ஆண்டுகள் தவம் இருந்தும் 12 ஆண்டுகள் தொடர்ந்து போரிட்டும் ஒரு கவசத்தை அறுக்கின்றார். இப்படி நரநாராயணராகிய அவர் 999 கவசங்களை அறுத்தெறிந்த பின்னர், அப்போ
பிரம்ம பிரளயம் என்று சொல்வார்கள். அந்த பிரம்ம பிரளயம் நடக்கின்றது. அந்த பிரம்ம பிரளயத்தின் பொழுது என்ன செய்ய முடியவில்லை, தடைபடுகின்றது. அந்த பிரம்ம பிரளயம் அந்த காலம், அதற்குள் பிரம்ம பிரளயம் அந்த காரணத்தினால் எஞ்சியிருந்த ஒரு கவசத்தை அகற்ற முடியாதபடி ஆகின்றது. அந்த நேரத்தில் இந்த சகஸ்ர கவசம் 999 கவசங்கள் அறுத்தெறியப்பட்ட பின்னர் ஒரே ஒரு கவசத்தோடு வந்து சூரிய லோகத்தை வந்து சேருகின்றான். சூரியனிடம் வந்து தஞ்சம் அடைகின்றான். சூரியனிடம் தஞ்சம் அடைந்த அந்த வேளையில் தான் குந்தி தேவி சூரியனை நினைத்து மந்திரத்தை சொல்லுகின்றாள். அதாவது துர்வாசர் தனக்கு சொல்லி தரப்பட்டதாகி அந்த மந்திரத்தை உச்சரிக்க அந்த சூரியன் தான் அவ்வேளையில் நீ இவளுக்கு மகனாக போ என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார். அந்த சூரியனுடைய புத்திரனாக வந்து பிறந்தான், கர்ணனாக பிறந்தான், ஒரே கவசத்தோடு, அந்த சகஸ்ர கவசம். அந்த ஒரு கவசத்தையும் அழிப்பதற்கு நரநாராயணர் தானே. அந்த பிரம்ம பிரளய காலம் முடிஞ்ச உடனே அந்த நரநாராயணர்களாக பிறந்தது, அவதரித்தது அர்ஜுனனும் கிருஷ்ணனுமாக. அப்ப அர்ஜுனன் வந்து 12 ஆண்டுகள் வனத்திற்கு செல்லுகின்றான் தவம் மேற்கொள்ள. ஆண்டு தவம் மேற்கொள்ள செல்லுகின்றான், 12 ஆண்டுகள். அந்த 12 ஆண்டுகள் தவம் மேற்கொள்ள சென்ற அர்ஜுனன் அதே நேரத்தில் போர்க்களத்தில் வந்து போரிடுகின்றான். இப்படி போரிடுகின்ற போது தொடர்ந்து போர் நடைபெறுகின்றது. அந்த தொடர்ந்து நடைபெற்ற போரில் அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய உதவியால் கர்ணனுடைய அந்த ஒரு கவசம் வந்து போகணுன்றதுக்காக என்ன செய்யறாங்க, இந்திரன் வாயிலாக, அர்ஜுனனுடைய தந்தை இந்திரன் வாயிலாக அந்த கவசமானது பெறப்படுகின்றது. அந்த 2 பேர் அந்த அறுத்து எடுக்க முடியவில்லை, தானே மனமு வந்து எடுத்து கொடுத்தது போல. எப்படி கர்ணன் வந்து சகஸ்ர கவசனாக இருக்கின்ற பொழுது பல்வேறு உயிர்களை, அத்தனை உயிர்களையும், தேவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அத்தனை பேரையும் எந்த ஒரு தாட்சணியம் இல்லாமல் கொன்று அழைத்தானோ, அந்த கர்ணன் அதாவது மீண்டும் அவதரித்து வந்த பொழுது சிறு தொண்டனாக அவதரித்தார் என்று சொல்லி பார்த்தோம். அந்த சிறு தொண்டனாக அவதரித்த பொழுது சிறு தொண்டனாக இருந்து அவர் செய்தது என்ன என்று சொன்னால், பல்வேறு உயிர்களை கொன்றவனாகிய கர்ணன் சிறு தொண்டனாக அவதரித்த பொழுது, சிறு தொண்டனாக வந்த பொழுது, அந்த அவதரித்து வந்த பொழுது தன்னுடைய பிள்ளையை தானே அறிந்து பிள்ளைக்கறி சமைத்து கொடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார். அந்த நிலைக்கு அவன் பரிபக்குவப்பட்டார் சிறு தொண்டர் என்பதை உணர்த்துவதற்காக வென்றே இந்த செய்தி சொல்லப்படுகின்றது. அப்படி சிறு தொண்டரும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். நீர்தான், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, சிறு தொண்டர் வந்து பரஞ்சோதியார் என்ற பெயரில் சோழ மன்னனிடம் படைத்தலைவனாக இருந்து போரிட்டார், வாதாபி கொண்டான் என்றெல்லாம் பெயர் வந்தது. அங்கிருந்து கணபதி கொண்டு வந்தார்கள் என்றெல்லாம் பார்க்கின்றோம். திருச்செங்காட்டங்குடியில் வந்து கணபதீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய தலத்தில் எக்காலத்தும் அந்த கணபதீஸ்வரத்தில் ஈஸ்வரனை வணங்கி வழிபட்டு கொண்டிருந்தவர் பரஞ்சோதியார். அப்பொழுது சிவபெருமானிடம் மிகுதியான அன்பு கொண்டு சிவத்தொண்டு செய்வதிலே தன்னுடைய காலத்தை கழிக்க வேண்டும் என்று இருக்கின்றவர் என்று அமைச்சர் பெருமக்களால் சொன்னதினால் மன்னனும் நீர் சென்று உம்முடைய சிவத்தொண்டை செய்யும் என்று அனுப்பி வைக்கின்றார். பல்வேறு விதமான செல்வ குவியல்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பி அவரை வந்து சிவத்தொண்டு ஆற்றும்படியாக மன்னன் பணிக்க வந்து அந்த செயலை செய்கின்றார். அப்பொழுதுதான் சிறு தொண்டராக இருந்து தன் பணியை ஆற்றுகின்ற பொழுதுதான் ஒரு முறை சிவபெருமானார் இவரை ஆட்கொள்வதற்காக வேண்டியே சிவனடியார் உருவில் வருகின்றார். இவருடைய இல்லத்திற்கு வருகின்ற பொழுதும் கூட சிறு தொண்டருடைய மனைவி வந்து என்னுடைய கணவனார் சிவனடியாரை தேடி சென்றிருக்கின்றார் அப்படின்னு சொன்னோடனே, அவர் இருக்கும் பொழுதுதான் உணவு உள்ள வேண்டும், நான் செல்லுகின்றேன் என்று சொல்லி சென்று விடுகின்றார். அப்பொழுது போய் வந்தவர் தேடி சிவனடியாராகிய ஈசன் சிவனடியார் உருவத்தில் இருக்கின்ற அவரை அழைத்து கொண்டு என்னுடைய இல்லத்திற்கு வாரும் என்று அழைத்து கொண்டு வருகின்றார். அப்பொழுதுதான் அவர் கூறுகின்ற கூற்று, நீரோ பெரிய சிறு தொண்டர் என்று வரக்கூடிய செய்யுள் வரிகள் அந்த தொடர் எக்காலத்து மனதிலும் நீங்காதவை. அதாவது கணபதீஸ்வரத்தை பூஜித்துக் கொண்டிருப்பவராகிய சிறு தொண்டர் அவர் விரைந்து சென்று இறைவனை அழைத்து கொண்டு வருகின்றார். விரைந்து எய்தி சென்று கண்டு திருப்பாதம் பணிந்து நின்றார் சிறு தொண்டர். நின்ற தொண்டர் தம்மை நோக்கி நீரோ பெரிய சிறு தொண்டர் என்று திருவாய் மலர்ந்தருள இறைவர் தம்மை தொழுது உரைப்பார். நீரோ பெரிய சிறு தொண்டர், நீரோ பெரிய சிறு தொண்டர் என்று சொல்லி அவரை சொல்லுகின்ற பொழுதே, நீரோ பெரிய சிறு தொண்டர், பெரிய அரிய காரியங்களை செய்து, அரிய செயல்பாடுகளை செய்து, அரிய தொண்டினை செய்து சிறு தொண்டர் என்று மிக எளிமையான பெயருடன் உலவிக் கொண்டிருக்கின்றாரே என்ற அந்த இறைவனை சொல்லுகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு பேரு பாருங்கள்.
யாருக்கும் கிடைக்காத அரிய பேர். அந்த பேற்றை பெற்றவர் சிறு தொண்டர். அப்படி சொன்ன உடனேயே என்னுடைய இல்லத்திற்கு வந்து திருவமுது செய்யுங்கள் என்று அழைக்க, திருவமுது என்னுடைய இல்லத்தில் சிறப்பானதொரு முறையில் தாம் வேண்டியவாறே திருவமுது சமைத்து கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார். அப்பொழுது நான் 6 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு பசுவை கொன்று உண்பது வழக்கம் என்று சொன்னதுன்னா, அப்படி என்றால் பசு என்னுடைய இல்லத்திலே இருக்கின்றது, செய்து கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார். திருவமுது தயார்படுத்தி விடுகின்றேன் என்று சொன்ன உடனே, இல்லை, மானிட பசு என்று சொன்ன உடனே எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லாத, ஒழுக்கம் சிறந்த, எந்த ஒரு குறைபாடு இல்லாத, தன்னுடைய பெற்றோராலேயே அந்த பிள்ளைக்கறி சமைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே யாரிடம் சென்று கேட்பது? எவ்வளவு செல்வம் கொடுத்தாலும் யாரும் முன்வர மாட்டார்களே என்று சொல்ல, நம்முடைய பிள்ளை இருக்கலாம், நாமே சமைத்து கொடுக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளை சீராளன் என்ற பெயர், அந்த சீராளனை சமைத்து கொடுக்கின்றார்கள். தலை எடுத்து தனியாக வைக்க அங்க இருக்கக்கூடிய பணிப்பெண் தலைக்கறியையும் சமைத்து வைக்கின்றாள். அந்த இறைவனுக்கு படைத்த பொழுது, அமுது படைத்த பொழுது, நான் மட்டும் உண்டால் போதாது, உன்னுடைய சிறு தொண்டரும் அமரும் என்று சொன்ன உடனே அவரும் அமருகின்றார். உம்முடைய பிள்ளையும் சேர்த்து அழைத்து வாரும், அனைவரும் சேர்ந்து உண்ணலாம் என்று சொன்ன உடனே, பிள்ளை எப்படி அழைப்பது, இப்பொழுது விளையாடி கொண்டிருப்பான், எப்படி அழைப்பதுன்னு சொன்ன உடனே, நீ போய் அழையுங்கள் வருவான் என்று சொல்ல, அந்த தோட்டத்திலிருந்து மனையாளும் சிறு தொண்டருமாக சேர்ந்து என்ன செய்கின்றார்கள்? சீராள வாடா கண்ணே என்று அழைத்த உடனே ஓடோடி வருகின்றான் சீராளன். இதெல்லாம் பார்த்த உடனேயே நம்மை ஆட்கொள்வதற்காகத்தான் இறைவன் நம்மிடம் வந்திருக்கின்றாரோ என்று சொல்லி, அந்த சிறு தொண்டராகிய இறைவனுடைய சிவத்தொண்டரும் அவருடைய மனையாளும் மகிழ்ந்து இறைவன் நம்மை எப்படி ஆட்கொண்டான் என்று சொல்லி மகிழ்கின்றார்கள். இந்த சிறு தொண்டர் வேறு யாரும் இல்லை, கர்ணன். அதாவது சகஸ்ர கவசனாகிய கர்ணன், அவன் பக்குவப்படாத காரணத்தினால் அசுர குலத்தில் இருந்தாலும் கூட அவன் தன்னுடைய எத்தனை உயிர்களை கொன்று அழித்தான். அடுத்த பிறவியில் அவன் எப்படிப்பட்டவனாக வருகின்றான் என்பதை எப்படிப்பட்டவனாக அவன் உதித்து வருகின்றான் என்பதை உணர்த்தக்கூடியதொரு அழகானதொரு செய்திதான் இது. கர்ணன் தான் இந்த சிறு தொண்டனாக வந்தது என்பதை சித்தர்கள் கூறுகின்ற கூற்றாக அமைந்திருக்கின்றது. பல்வேறு புராணங்களில் இந்த செய்தியானது அகச்சான்றுகளாக கிடைக்க பெற்றிருக்கின்றன என்று சொல்லலாம். அப்படி அந்த கர்ணன் தான் அந்த சிறு தொண்டனாக பிறந்து பரிபக்குவம் அடைகின்றார். எப்பொழுது ஒரு உயிரானது அறியாமையில் பக்குவம் அடையாதிருக்கின்ற பொழுது, அந்த பரிபக்குவம் அடைந்த பின்னர் தான் இறைவன் ஆட்கொள்ளுவான். அந்த பரிபக்குவம் அடைவதற்கான தருணம் எப்பொழுது என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல், நான் பெரியவன், எனக்கு பேரும் புகழும் பெரியது, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி அவற்றிலெல்லாம் நம்முடைய உள்ளத்தை புகுத்தாமல், இதை பற்றி ஒன்று மட்டும்தான் எளிமை, யான் எளியேன் அடியேன் என்று சொல்லக்கூடிய அந்த தொடர்கள் எவருடைய நாவின் என்று வருகின்றதோ அவ்வேளையில் தான் இறைவன் ஆட்கொள்ளுவான். யான் எனது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை விடுத்து அடியேன் அடியேன் என்று எப்பொழுது ஒரு உயிரானது தன்னை கூறிக்கொள்ளுகின்றதோ பிறரிடம், அப்பொழுதுதான் இறைவன், அது முழுவதுமாக பேருக்கு மட்டும் அடியேன் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது, அது முழுக்க முழுக்க உள்ளத்திலிருந்து அடி வயிற்று நின்று வர வேண்டும். அப்படி இருந்தால்தான் இறைவன் ஆட்கொள்ளுவான். இறைவனுடைய செயல்பாடு என்று இந்த அடியனால் என்ன செய்ய இயலும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அந்த அடிமையான எல்லோருமே சொல்லுகின்ற பொழுது நான் ஏன் அடியேன் எழிபிறப்பேன் என்றெல்லாம் பாடுவார்கள் இல்லையா? தேவாரம் பாடக்கூடிய தேவார மூவரும் சரி, மற்ற பெரியோர்களும் சரி பாடுகின்ற பொழுது இந்த என்னை எப்படி ஆண்டான் இறைவன் என்பதற்கு மாணிக்கவாசக பெருமான் சொன்ன அந்த கூற்றை கூட இங்கு சான்றாக சொல்லலாம். ஒரு பாடல் மாணிக்கவாசக பெருமானுடையது. கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடில்லாதாய் பழிகொண்டாய், படுவேன் படுவதெல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்னே, கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும் குருமணியே, நடுவாய் நில்லாத ஒழிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே. கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும் குருமணியே என்று பாடுகின்றார். அதே போல நாயேன் ஆனந்த மாலை என்று சொல்லக்கூடிய திருவாசகத்தில் மாணிக்கவாசக பெருமான் 50ஆம் பதிகத்தில் பாடுகின்ற பாடல் இது. நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ, நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ என்று சொல்லுகின்ற பொழுது, அடியேன் நாயேன் என்று தன்னை அடிமையானவனாக அடியாளாகவும் மிக இறைவனுக்கு அடிமையாக இருந்து அடித்தொண்டு செய்யக்கூடிய அந்த சிறு தொண்டு செய்யக்கூடிய நாயேனாக இருக்கின்றேன், கடைப்பட்டவன் இழிந்தேன் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது தங்களை எப்படியெல்லாம் இந்த
சைவ பெரியோர்கள் கூறுகின்றார்கள் என்பதிலிருந்து நமக்கு நாம் அறியக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாடம் என்றே சொல்லலாம். அடுத்து மன்னதனில் அச்சோபதிகத்திலும் மாணிக்கவாசக பெருமான் சொல்லுகின்ற பொழுது, முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நேரி அறிவித்து பழவினைகள் பாருமன்னம் சித்தமல்லம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. எனக்கு அருளினமாறு எனக்கு எப்படி இறைவன் எனக்கு அருளினானோ, என்னை ஆண்டு கொண்டு எனக்கு அருளினானோ அத்தன், அதே போன்று வேறு யார் பெறுவார் அச்சோவே என்று பாடுகின்றார். அதே போல மண்ணதனில் பிறந்தேய்த்து மாண்டு விழ கடவேனை எண்ணமிலா அன்பருளி என ஆண்டிட்டு என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூய் நெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. பந்த மறுத்து என்னை ஆண்டு பரிசற என் துரிசு மறுத்து அந்தம் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்றெல்லாம் என்னை போன்று நான் பெற்ற பேச்சினை போன்று வேறு யார் பெற்றிருக்கின்றார்கள் என்று அந்த இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவன் அருளி ஆட்கொள்ளப்பட்ட காரணத்தினால்தான் இப்படியெல்லாம் அவர்களால் பாட முடிகின்றது. இதே நான் திருவிசைப்பாவிலும் கூட எப்படி ஆட்கொள்ளக்கூடியவன் இறைவன் என்பதற்கு சரியானதொரு சான்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த சான்று வேறொன்றும் இல்லை. அதாவது 167வது பாடலில் திருவிசைப்பாவில் அருளுமாறு அருளி ஆளுமாறு ஆள அடிகள் தம் அழகிய விழியும் குருளும் வார்காதும் காட்டி யான் பெற்ற குயிலினை மயல் செய்வது அழகோ. அருளுமாறு அருளி ஆளுமாறு ஆள அடிகள் தம் அழகிய விழியும் குருளும் வார்காதும் காட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தொடர் மட்டும் அருள் புரிய வேண்டி விழியினால் அருள் பாலித்து ஆட்கொள்ள வேண்டிய வழியால் ஆட்கொண்டு நின்ற அப்பெருமானார் அவருடைய அழகிய கண்களும் அவர் புன் சடையும் அவருடைய நீண்ட காதுகளையும் தெரியும்படியாக என்று சொல்லுகின்ற பொழுது இது எப்படி ஆட்கொள்ளுவான் இறைவன்? அருளுகின்ற விதத்தில் அவன் அருளுவான், ஆட்கொள்ள வேண்டிய விதத்தில் அவன் ஆட்கொள்ளுவான். எப்படி என்று சொன்னால் அவனுடைய அழகிய விழியும் அவனுடைய குருள் என்று சொன்னால் அவருடைய தாழ்ந்த சடை, அதோடு அவருடைய வார்காது நீண்ட காதுகள், இவற்றையெல்லாம் எந்த ஒரு சிறு தொண்டருக்கும் சரி, அதே போல கண்ணப்ப நாயனாருக்கும் சரி, இடப வாகனத்தின் மீது உமையாள் தன்னுடைய இடப்பாகத்தில் உமையாளோடு அழகனை தன்னுடைய மடியில் அமர வைத்தவாறே காட்சி தந்தவர் என்று சொல்லுகின்றோம் என்று பார்க்கின்றோம். அப்படி தன்னுடைய திருவுருவ காட்சியை காட்டினவர், அருளுமாறு அருளியவர், ஆளுமாறு ஆட்கொள்ளக்கூடியவர் என்பதற்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய திருவிசைப்பா பாடல் இது. அதே போல கருவூரார் இன்னொரு இடத்தில் பாடுகின்றார். 9ஆம் பதிகத்தில் திக்கடா நினைந்து நெஞ்சிடிந்து உருகும் திறத்தவர் புறத்திருந்து அலச மைக்கடா அணைய என்னை ஆள் விரும்பி மற்றொரு பிறவியில் பிறந்து பொய்க்கடா வண்ணம் பொய்க்கடா வண்ணம் காத்து எனக்கு அருளே புரியவும் வல்லரே எல்லே அக்கடா ஆகில் அவரிடம் களந்தை அநீதிகள் ஆதித்தேச்சரமே. அதாவது என்னை ஆள் விரும்பி மற்றொரு பிறவியில் பிறந்து பொய்க்கடாவனும் சொல்லும் போது, இப்பொழுது நம்ம அந்த கர்ணனும் சரி அர்ஜுனனும் சரி அவர்கள் எல்லாம் மற்றொரு பிறவியில் பிறந்து அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். இங்க அந்த மாதிரி எனக்கு வேண்டாம் என்று கருவூரார் இங்கே சொல்லுகின்றார். மீண்டும் ஒரு பிறவி பிறந்து அதுக்கப்புறம் என்னை ஆட்கொள்ளுவாயா, இப்பொழுதே என்னை ஆட்கொள்வாயா, இப்பிறவியிலேயே நான் உன்னுடைய அருள் எனக்கு கிடைத்து நான் ஆட்கொள்ளப்பட வேண்டும், உன்னுடைய கடைக்கண் பார்வை எனக்கு கிட்ட வேண்டும் என்று கருவூரார் பாடுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேரு யாருக்கு கிட்டும்? கருவூர் சித்தருக்கும் சரி, எங்க சித்தர்களாக இருந்தவர்கள் 3 பேர், அந்த திருவிசைப்பா பாடியவர்கள்ல 3 பேர் சித்தர்கள், அதுல ஒருவர் கருவூரார். அது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பேச்சை தனக்கு அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகின்றார். இந்த பெரிய பெரிய என்று பார்க்கின்ற பொழுது எதனால் பெரிய என்று சொன்னார்? சிறியனுக்கு அருள் செய்தது என்று சொல்லுகின்ற பொழுது 14வது பதிகத்தில் கருவூராரை சொல்லக்கூடிய ஒரு கூற்று, திருவருள் புரிந்து ஆண்டு கொண்டு இங்கன் சிறியனுக்கு இனியது காட்டி பெரிது அருள் புரிந்து ஆனந்தமே தரும் நின் பெருமையில் பெரியது ஒன்று உள்ளதே என்று கேட்கின்றார். அதாவது பெரிது அருள் புரிந்து, அவன் அருள் புரிந்தாலே போதும், அந்த ஆனந்தம் பேர் ஆனந்தம் இல்லையா, அந்த ஆனந்தத்தை அதனை காட்டில் பெருமையானது பெரியது வேற என்ன இருக்கின்றது? உன்னை அடைந்து உன்னுடைய அந்த சிறியவனாக எனக்கு இனியது காட்ட வேண்டும்,
அருள் புரிய வேண்டும், அந்த ஆனந்தத்தில் நான் திளைக்க வேண்டும் என்று சொல்வது எல்லாமே அதை காட்டிலும் மிகப்பெரிய பேர் வேற எனக்கு என்ன இருக்கின்றது என்று கேட்கின்றார். அந்த பெரிய என்று பார்க்கின்ற பொழுது இன்னொரு செய்தியை சொல்லலாம். எவரும் மாமறைகள் எவையும் வானவர்கள் ஈட்டமும் தாழ் திருச்சமய எவரும் மாமறைகள் எவையும் வானவர்கள் ஈட்டமும் தாழ் திருக்கமலத்து அவரும் மாலவனும் அறிவரும் பெருமை அடல் அழல் உமிழ்தழல் பிழம்பர். இங்க இன்னொன்னு பெரிய என்று சொல்லுகின்ற பொழுது இவ்விடத்தில் யாரை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலையான் பெரியவனாக இருந்து ஆட்கொள்ளக்கூடியவர். ஏன்னா அந்த பிரம்மனும் சரி திருமாலும் சரி இரண்டு பேருமே அன்னமாகவும் பன்றியாகவும் இறைவனை அடிமுடி முடியும் அடியும் தேடி சென்ற பொழுது அவர்களை ஆட்கொண்டவர் இல்லையா? ஆட்கொண்டு தான் நெடியோன் அண்ணாமலையானாக இருக்கக்கூடிய தான் உயர்ந்தவன் பெரியவன் என்பதை உணர்த்தக்கூடிய அந்த செயல்பாடு இங்கு சிந்திக்கத்தக்கது. அந்த கருத்தும் அந்த திருவிசைப்பால் வரக்கூடிய இந்த இறைவன் பெரியவன் என்பதற்கு சான்றாக இருக்கக்கூடிய அண்ணாமலையானாக அக்னியாக உயர்ந்து நின்றவன், நெருப்பு ரூபத்தில் நெருப்பு வடிவத்தில் இறைவன் உயர்ந்து நின்றவன். அடல் அழல் பெருமை அழல் உமிழ் தழல் பிழம்பராக இருந்த அந்த அண்ணாமலையான் அவனே பெரியவன், அவன்தான் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று இப்போ இந்த நம்முடைய தளத்தில் பன்முக நோக்கில் திருமுறை நடத்துகின்றார்கள் இல்லையா? 9ஆம் திருமுறை. இந்த லாவண்யா அம்மா எக்காலத்தும் அண்ணாமலையான் என்று அண்ணாமலையானுடைய திருவடிகளையே சிந்திக்கக்கூடிய அந்த பேரு சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும், அந்த அண்ணாமலையான் கூட்டிட்டு போயிடுவான் நம்மள பக்கத்திலேயே. அந்த மாதிரி ஒரு சிறப்பு எல்லாருக்குமே அமையாது. அதே போல கண்ணியல் மணியின் சூழல் புக்கு என்று சொல்லக்கூடிய அந்த பாடலில் 147வது பாடலில் நுண்ணிய எனினும் நம்ப நின் பெருமை, நுண்ணிய எனினும் நம்ப நின் பெருமை நுண்ணிமை இறந்தமை அறிவன். நுண்ணிய எனினும் நம்பனே இறைவனே நின் பெருமை நுண்ணிமை இறந்தமை அறிவன். நீ என்னுடைய கண்ணினுள் பொருந்தியுள்ள கருமணியின் உள்ளிடத்தில் புகுந்தும் என்னுடன் கலந்தும் அவ்வாறு நுட்பமாக இருந்தாலும் கூட பெருமானே நீ மிக மிக நுண்ணிய அணுவின் தன்மையையும் கடந்து நிற்கக்கூடிய பெருந்தன்மையை நான் அறியாதிருக்கின்றேன். என்னை அறிந்து கொள்ளும் விதத்தில் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று வரக்கூடிய அந்த தொடரும் இவ்விடத்தில் சிந்திக்கத்தக்கது. இவ்வாறு என்னை பெரிய நீ சிறிய என்னையாள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அந்த பெரியவனாகிய இறைவன் சிறியோனாகிய தன்னிடத்தில் அன்பு வைத்திருக்கக்கூடிய அடிமை போன்று ஒழுகக்கூடிய சிறு தொண்டு புரியக்கூடிய சிவத்தொண்டு புரியக்கூடிய அடியவர்களை எல்லாம் ஆட்கொள்வதற்காக நீயே என்னை விரும்பி ஆட்கொள்வாயாக என்று எந்த உயிர் அவனிடம் மன்றாடி கேட்கின்றதோ அந்த உயிர்களுக்கு அவருடைய அறியாமையை நீக்கி பரிபக்குவ நிலையில் அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இறைவன் ஆட்கொள்ளுவான். இறைவன் தன்னை அருள் புரிந்து ஆட்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அந்த பரிபக்குவ நிலை அடைவதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும். இந்த உயிர்கள் பரிபக்குவம் அடைவதற்கு எக்காலத்தும் சிவாய நம என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எக்காலத்தும் உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய நாவில் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் உச்சரித்துக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் சிறு சிறிதாக அந்த பக்குவ நிலை அடைந்து பரிபக்குவ நிலை அடைந்து இறைவனை சென்று சேர்வதற்கான அந்த பேரு நமக்கு கிட்டும். இறைவனுடைய திருவடிகளில் சிந்திப்பதற்கும் இறைவனுடைய திருப்பாடல்களை பாடி பரவுவதற்கும் எக்காலத்தும் இறைவனுக்கு திருத்தொண்டு செய்வதற்கும் இந்த மனம் மொழி மெய் மூன்றும் இறைவனை பற்றி எக்காலத்தும் அவற்றிலேயே முழுவதுமாக தோய்ந்திருப்பதற்கும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். இறைவனுடைய அருள் இல்லாமல் இவ்விடத்தில் நான் பேசுவதற்கும் இந்த அடியேன் பேசுவதற்கும் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது. இறைவன் அருள் புரிந்த காரணத்தினால் இறைவனே எடுத்துக் கொடுத்த அடியினால் ஏதோ இந்த அறிவுக்கு எட்டிய சில கருத்துக்களை மட்டும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் அடுத்த முறை உங்களை சந்திக்கின்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு சிவலாவண்யா அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன் அம்மா. நன்றி.